ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரட் ரைஸுங்க. ஒரு சூப்பரான ஒரு அருமையான கேரட் சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நம்ம தாளிச்சோட சாப்பாடு அப்படிங்கிறனால ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்திக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு இருந்தால் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். சேர்த்திட்டு இப்போ நல்லா அது பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போ நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் அது நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். 2 பூண்டு தட்டி இது மாதிரி சேர்த்திக்கோங்க. நல்லா அந்த பூண்டோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சேர்த்திட்டு இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஃபுல்லாக வெங்காயம் வதங்கணும்னு இல்லைங்க, ஒரு 50% வெங்காயம் வதங்கினாலே போதும். பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் குடமிளகாய் வந்து நான் 1 பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டுக்குள்ளே குடமிளகாய் போட்டு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. குடமிளகாய் வந்து முழுசாக வேக விட்டாதீங்க, ஒரு மாதிரி கசந்த மாதிரி போயிடும். ஒரு 80% குடமிளகாய் வேக வச்சாலே போதுங்க. இப்போது 1/2 கிலோ கேரட்டை துருவி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். கேரட் ஈஸியாக வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டாலே போதுங்க. ஈஸியாக நம்ம குக் ஆகிக்கும். கேரட்டு சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ கேரட்டு போட்டதுக்கப்புறங்க உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா போட்டுக்கோங்க. வேறு எந்த மசாலாவும் வேண்டாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. டீ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் அந்த கேரட்டில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டி அந்த கேரட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சுங்க. அவ்வளோதான், சூப்பராக நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட சாப்பாடு வந்து இது மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு வச்சிங்க அப்படின்னா சாப்பாடு உதிரியாக நல்லா இருக்கும், குழஞ்சி போகாது. இப்போ சாப்பாட்டை போட்டு இதில் கிளறிக்கலாங்க. கேரட்டில் சாப்பாட்டு போட்டு நல்லா கிளறிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கிளறிட்டு உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா, கேரட்டு போட்டிருக்கோம் கொஞ்சம் இனிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா கடைசியில் மிளகுத்தூள் சேர்த்திக்கோங்க. பொடி பண்ணி மிளகுத்தூள் சேர்த்துனீங்க அப்படின்னா நல்லா அந்த காரம் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோ. அவ்வளோதான், நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கடைசியில் கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஒரு அருமையான கேரட் சாப்பாடு நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு மத்தியானம் சாப்பாட்டில் டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுக்குறப்போ மத்தியானத்துக்கு நல்லா ஊறி சாப்பாட்டோடு சாப்பிட்றப்போ அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அவ்வளோதான், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு நம்ம பார்க்கலாங்க.